சுவிசேஷத்தில் சபைகளை சரியானபடி கட்டலைன்னா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? சபைகளில் சுவிசேஷம் இல்லை என்றால் உயிர் இல்லை. எதை வச்சு கட்ட போகிறோம்? அஸ்திபாரம் இல்லாத வீடு. இந்த இந்த ஆவியிலே அவர் என்ன செய்கிறாரு? வைராக்கியம் கொண்டாருங்கிறதுக்கு சரியான வார்த்தை லூக்கா என்ன வார்த்தையை போடுறாருன்னா மெடிக்கல் டேர்ம் போடுறாரு. அதாவது டிப்ரெஸ்ட் அப்படிங்கிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு இடத்துல நீர் கிறிஸ்து. அவ்வளோதான், ஷார்ட்டா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஷார்ட்டாக இருக்கும், நீர் கிறிஸ்து. இதை விட பெரிய காஸ்பல் மெசேஜ் கிடையாது. இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு, அடுத்தது கிறிஸ்துவனுடைய சிலுவைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்த்தா சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டியதான் சிம்பிளாக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேணும். இந்த சுவிசேஷத்தை தான் அவர் சொல்கிறாரு. அருமையான சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் அவர்கள் பிரசங்கித்த உபதேசத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதி அப்போஸ்தல சபைகளை அவர்கள் சுவிசேஷத்திலே ஊன்ற கட்டினார்கள் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சபைகள் சுவிசேஷத்திலே திடப்பட்டபடினாலே நாளுக்கு நாள் அவைகள் பெருகின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகளுக்குள்ளாக ரோம சாம்ராஜ்யம் முழுவதுமாக மாற்றி போட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள் அநேக இடங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சபைகளுக்கு அவர்கள் கடிதம் எழுதி அவைகளை விளக்கி இருக்கிறார்கள், அந்த சுவிசேஷத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அநேக நேரங்களில் நம்ம சுவிசேஷம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியில் போய் மைக் போட்டுட்டு, ஹேண்ட் மைக் வச்சுட்டு, ட்ராக் கொடுத்து அவுட்ரீச் போகிறது, அது மட்டும்தான் நினைக்கிறோம். இல்லை, சுவிசேஷம் என்பது சபைகளிலே சரியானபடி போதித்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு முறைமை. இது அடித்தளம். சுவிசேஷத்தில் சபைகளை சரியானபடி கட்டலைன்னா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? விழுந்து போய்விடும். சத்தியத்திலே நிற்காது. தரம் இல்லாது போய்விடும். 3வது தலைமுறைக்கு அது இருக்காது. 2வது 3வது தலைமுறையெல்லாம் இல்லாமல் போயிடும். ஏன்னா கனிகள் இருக்காது சபைகளிலே, ஒழுங்கு இருக்காது, உயிரே இருக்காது, சபைக்கு உயிரே இருக்காது. ஆமா, சபைகளிலே சுவிசேஷம் இல்லை என்றால் உயிர் இல்லை. எதை வச்சு கட்ட போறோம்? அஸ்திபாரம் இல்லாத வீடு. அஸ்திபாரம் இல்லாத வீடு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அது இல்லாமல் போகும். ஆக நாம் இந்த நாட்களிலே கொரிந்து பட்டணத்திலே பவுலடியார் சுவிசேஷத்தை அறிவித்ததை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கொரிந்து பட்டணத்திலே அவர் எப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நாம் பார்த்தோம். அத்தேனே பட்டணத்திலேருந்து மிகவும் களைத்தவராக, அங்கே ஒரு கனியும் அவருக்கு கிடைக்கவில்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நல்ல சாதுரியமாக பேசினார், ஆனாலும் அவ்வளவாக இல்லை, தனிமையாக இருந்தார். அப்புறம் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். கொரிந்து பட்டணத்தை குறித்து நாம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? கொரிந்து பட்டணத்தை குறித்து நம்ம என்னெல்லாம் நிறைய எபிசோட் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கொரிந்து பட்டணத்தை குறித்து? அது அகாயா நாட்டுடைய தலைநகர். வேற என்ன பார்த்தோம்? அது ஒரு துறைமுக பட்டணம், முக்கியமான ஒரு துறைமுக பட்டணம். ஆக வியாபார ஸ்தலமாக இருந்தது. வேற என்ன பார்த்தோம்? அது பிக்னிக் ஸ்பாட்டு. என்னங்க? பிக்னிக் ஸ்பாட்டு. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடமாக இருந்தது. வேற என்னெல்லாம் பார்த்தோம் அதை பற்றி? அது ரோடு 2 ரோடும் இருக்குது. அதில் 2 ரோடுன்னா 8 வழி சாலையா? ஓகே, 2 ரோடு. அதாவது தரைமார்க்கமாகவும் அதற்கு முக்கியத்துவம் இருந்தது, கடல் மார்க்கமாகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஆமாம், ரோடுனால பயமாக இருக்குது. வேற பாஷைக்காரர்கள் அங்கே இருந்தாங்க, பற்பல பாஷைக்காரங்க தான். அதாவது அங்கே அந்த அந்த அந்நிய பாஷைக்குள்ள பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. பற்பல பாஷைக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு வியாக்கியானம் செய்ய வேண்டியிருந்தது. ஏன்னா ஊரில் உள்ளப்பட்டோம் அவ்வளோ பேர் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. வேற என்ன நடந்தது? அது ஒரு ட்வின் சிட்டி. கெங்கிரையாவும் அது சேர்ந்து பக்கத்தில் இருந்த ட்வின் சிட்டிஸ். வேற என்ன? 2 துறைமுகங்கள். வேற என்னது? ஆமாம், 1000க்கு மேற்பட்ட கோவில்கள் இருந்தன. அந்த எல்லா கோயில்களிலும், அதாவது என்ன சொல்கிறது, கப்பங்கட்டப்பட்ட தேவதாசிகள் எல்லா கோயில்களிலும் இருந்திருக்கிறாங்க.
அதை குறித்து எழுதும்போது ஒருத்தர் சொன்னார், நான் சொன்னேன் முன்னாடி ஒரு தடவை, இன்டலெக்சுவலி வெரி எஃபிஷியன்ட், ரொம்ப இன்டலெக்சுவல் பீப்புளாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம், வியாபாரத்தில் ப்ராஸ்பரிட்டி, இன்டலெக்சுவல் இருந்துச்சு, ப்ராஸ்பரிட்டி இருந்துச்சு. இது ரெண்டு இருந்தாலே ஆண்டவர் இல்லைன்னா இம்மொராலிட்டி. 3 காரியங்கள் இருந்தது. நல்ல பாப்புலாரிட்டி, ப்ராஸ்பரிட்டி, இன்டலெக்சுவல், தென் இம்மொராலிட்டி. அந்த இடத்துல சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். இதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எந்த நாட்களிலே அறிவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது கிளையுதிய ராயன் ஒரு கட்டளை பெறப்பட்டதுனால அக்கிலா பிரிசில்லா அங்கே வருகிறார்கள், அவர்களோடு கூட இருக்கிறார். ஒரு அரசரை பற்றி, அதாவது அந்த அதிபதியை பற்றி, கலியோன் என்ற அதிபதியை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் சரித்திரபூர்வமானது, ரெண்டுமே சரித்திரபூர்வமானதுங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக லூக்கா எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். நம்ம ரொம்ப அதிகமாக இதை குறித்து பேச வேண்டிய ஏனென்றால் பைபிளில் உள்ளதெல்லாம் கதை அப்படின்றாங்க. அது கதை இல்லை, சரித்திரத்தில் நடந்தவைகள். இதையும் இந்த பைபிளில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தா அப்படியே ஒத்து போகிறது. எல்லா அகழ்வாராய்ச்சிகளையும் எல்லா இடத்துலையும் காணப்பட்டிருக்கிறது. அந்த கலியோன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியுடைய நாட்களில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அந்த கலியோனை குறித்து ஜூலை மாதம் கிறிஸ்துவனுடைய வருஷத்தில் 51வது வருஷத்தில் டெல்ஃபி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்குது கல்வெட்டு. கொரிந்து பட்டணத்தில் நம்ம என்ன செய்தோம், என்ன செய்தார், அடுத்ததாக என்ன உணர்ந்தார், என்ன பேசினார், என்ன கனிகள் கிடைத்தது அவருக்கு, என்ன சுவிசேஷத்தை அறிவித்தார் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டோம். என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் கூடார தொழில் செய்தார், குடும்பத்தோடு ஐக்கியம் கொண்டார். வேறு என்ன செஞ்சார், தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஊழியம் செய்தார். அப்புறம் என்ன செய்தார், ஜெபாலயத்தில் சம்பாஷித்தார். ஏன்னா நானே கேட்டுக்கிட்டு நானே பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜெபாலயத்தில் சம்பாஷணை செய்தார். வேற என்ன செய்தார், யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னார். இயேசுவே கிறிஸ்து என்ற திருஷ்டானதப்படுத்தினார். கேட்காத இடத்த துண்டை உதறி போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டார். அப்புறம் சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து அந்த இடத்துல சபையை கட்டினார். இதெல்லாம் செய்தார்கள். அப்புறம் என்ன உணர்ந்தார், தனிமையாக இருந்தார், சோர்வாக இருந்தார், ஐக்கியம் கிடைத்தது. அடுத்ததாக வைராக்கியம் கொண்டார், ஆவியிலே வைராக்கியம். 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அத்தேனே பட்டணத்திலே அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, இங்கேயே அவர் ஆவியிலே வைராக்கியம். அங்கே படித்து முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே படித்து முட்டாள் இல்லை, படித்து ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கே நிறைய கோயில்கள் இருந்தது, இங்கே கோயில்கள் எல்லா இடத்திலும் தேவதாசிகள் இருந்தார்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஆவியிலே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டது. இந்த ஆவியிலே அவர் என்ன செய்கிறாரு, வைராக்கியம் கொண்டாருங்கிறதுக்கு சரியான வார்த்தை லூக்கா என்ன வார்த்தையை போடுறாருன்னா மெடிக்கல் டேர்ம் போடுறாரு. அதாவது டிப்ரெஸ்ட் அப்படிங்கிறார். இந்த டிப்ரெஷன் லெவலுக்கு போயிட்டார். அதை பார்த்துட்டு அடுத்ததாக அவர் நிராகரித்தார்கள், தேவ ஆறுதல் பெற்றார், எதிர்ப்பு பெற்றார். எதிர்ப்புகள் அதிகமாக வந்தது, விடுதலை பெற்றிருக்கிறார். எவ்வளவு உணர்ந்திருக்கிறார். என்ன பேசினாருன்னா ரொம்ப சுருக்கமாக தான் நம்ம இதில் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்கு. இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான், அவ்வளோதான். சிம்பிள் காஸ்பல், அவ்வளோதான். அதாவது இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து நான் யார் என்று கேட்கிறார். அதற்கு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, முதல்ல என்ன சொல்கிறாங்க, நீர் ஒரு தீர்க்கதரிசி, நீர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அவிய சொல்கிறாங்க அப்படின்வாங்கல்ல. யார் சொல்கிறாங்க, அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவராக இருக்கலாம் அப்படின்றாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகர் மறுபடியும் எலியா என்று சொல்கிறார். நீ ஒரு எலியாவை இருக்கலாம், ஏன்னா அவர் தான் ஷார்ட்கட்டில் போனவர், அவரை திரும்ப வந்துட்டாரா அப்படின்னா. நீர் யோவான் ஸ்நானகராக இருக்கலாம், இறந்து போனவர் திரும்ப வந்துட்டாரா அப்படின்னா. அப்புறம் என்ன கேட்குறாரு ஆண்டவர், நான் யாருன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அப்போ நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாரு, பேதுருவானவர், ஜீவனுள்ள தேவனுடைய, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு இடத்துல நீர் கிறிஸ்து, அவ்வளோதான். ஷார்ட்டாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஷார்ட்டாக இருக்கும், நீர் கிறிஸ்து. இதை விட பெரிய காஸ்பல் மெசேஜ் கிடையாது. காஸ்பல் மெசேஜ் என்ன, இயேசுவே கிறிஸ்து என்பது தான் காஸ்பல் மெசேஜ். இங்கே அவர் தான் சொல்கிறாரு, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்றார். எல்லா இடத்துல திருஷ்டாந்தப்படுத்தினார்னா மறுபடியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அதை நிரூபிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பேசியிருப்பார் அவர், வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படி போதிக்கிறான், என்னெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மேசியான்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து மேசியான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது எப்படி வேத பிரமாணத்திற்கு விகற்பமானது,
வேறுபட்டது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளை இல்ல. ஆ, முதல் கட்டளை வந்து என்ன என்று உங்களுக்கு வேறு தேவன் வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். இவர் ஒரு மகன் சொல்றாரு. இவர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மனுஷனை போய் ஆண்டவர்னு சொல்றாங்க. இல்ல தேவ தூஷணம். முதல் கட்டளையே உழைக்கிறாங்க. கரெக்ட், வெரி கரெக்ட், ரொம்ப சரியானது. ஆனால் இந்த 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 பகுதியில் தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நமக்கு ஒரே தேவன் உண்டு, நமக்கு ஒரே கர்த்தரும் உண்டு அப்படின்னு. அதாவது ரொம்ப சம்மரியாக அந்த கிரீடல் ஃபார்ம்னு சொல்லுவாங்களே, விசுவாச அறிக்கை பிரமாணம், அது மாதிரி சொல்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நம்ம அநேக கடவுள்களை கும்பிடவில்லை, ஆனால் இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்த கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, இயேசுவை எந்த இடத்துல வச்சு அவர் சொல்கிறாரு? கடவுளுடைய இடத்துல வச்சே சொல்கிறார். நீங்கள் சொன்னதில், அதாவது வேறொரு தேவன் இல்லைன்னு சொல்லும்போது இவர் இயேசுவே தேவன் என்று, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லும்பொழுது அந்த இடத்துல சொல்கிறார். வேற என்னெல்லாம் பேசியிருக்கலாம். வேத பிரமாணத்துக்கு ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறார். இது வந்து வித்தியாசமானது. ஏன் அது வித்தியாசமானதாக காணப்படுது? ஏன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுவது அவர்களுக்கு வித்தியாசமாய் காணப்பட்டது, விகற்பமாய் காணப்பட்டது? நல்ல வார்த்தையில, விகற்பமாய், வித்தியாசமாய். ஏன்னா மேசியா வந்து அரசால வந்தவர், மேசியா அரசால வருகிறவர். ஆமா, இவர் என்னமோ சாதாரணமா அங்கங்க போயிட்டு இருக்கிறாரு. ஆனா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கூட இவர் வந்து நிச்சயமா இருக்க முடியாது. ஆமா, ஓகே. இயேசுவே கிறிஸ்து என்று இன்னும் ரொம்ப தெளிவா என்னன்னா, ரொம்ப தெளிவா இவர் வந்து எல்லாரையும் கட்டளைகளை கை கொள்ளும்படி போதிக்கவில்லை. கட்டளைகளை கை கொள்ளணும்னா என்ன செய்ய? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இப்போ அநேக புறஜாதிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாரையுமே இவர் விருத்த சேதனமே பண்ணலை. அடுத்தது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அடுத்தது நீங்கள் எல்லாம் ஜெப ஆலயத்துக்கு போங்கன்னு இவர் சொல்லலை. தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரா? சொல்லலையோ? சொல்லலை. சொல்லவே இல்லை. தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லலையா அவரு? பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் தான். நம்ம தான் தசமபாகம் கொடுக்கணுமா அவங்களுக்கு? இது ரொம்ப இருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாரு? கட்டளையாக தசமபாகம் கொடுக்கல, கர்த்தருக்கென்று மனமும் வந்து உற்சாகமாய் கொடுக்கிறவர் இடத்துல அப்படின்னு சொல்றாரு. வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். பாக்கியம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு. வேற என்ன சொல்லியிருப்பார் அவரு? இந்த எல்லாவற்றிலும் இந்த ஒன்னோட சின்ன சின்னதாக அவங்கெல்லாம் ரொம்ப என்னது கழுவுதல் அது இதெல்லாம் செஞ்சாங்கல்ல, சடங்காச்சாரம், பாரம்பரியம் சடங்காச்சாரம், அது எல்லாவற்றையும் அவர் வந்து வேண்டான்ட்டார். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் பலி கொடுக்க போயிருப்பாங்க, அதையும் வேண்டான்ட்டார். இனிமேல் பலி கொடுக்க தேவை அவசியமே இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் எங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்குதே, இதற்கு விகற்பமாய் நாம் எப்படி ஆண்டவரை சேவிக்க முடியும்? சார், எங்கும் சேவிக்கக்கூடிய காலம் வரும், அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துல நேரடியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு என்ன கனிகள் கிடைத்தது? என்ன கனிகள் கிடைக்கப்பட்டார்? யாரெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக முக்கியமாக வந்தவருடைய பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். யாராவது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? முதல்ல அக்கில்லா பிரிஸ்கில்லாவாக இருக்கணும், ஏன்னா அவங்கள அதிகமாக வழி நடத்திருக்கிறார், அது தெரியுது. வேற யுஸ்து என்று சொல்லக்கூடிய வீடு, ஆள் மட்டும் இல்லை, அந்த வீடே சபையாயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்பு என்பவன் சபையாலய தலைவருடைய கிறிஸ்பு, அவருடைய வீடும் சபையாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீடு சபையாக இருக்குது. 3 சபை அந்த இடத்துல இருக்கு நம்ம பார்க்கும் போது. அதுக்கு அடுத்ததாக இன்னும் அநேகர் விசுவாசித்திருக்கிறார்கள். வேற என்னது? சொஸ்தனை என்ற ஒரு ஜெபாலய தலைவன், அவனை பிடிச்சி எல்லாரும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, இவனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பான். நிச்சயமாக ஒழுங்காக பார்த்துருக்க முடியாது. சொஸ்தனையை பிடிச்சி அடிக்கும் பொழுது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டும். கொரிந்தியர்களது நிருபத்திலேருந்து நம்ம பார்த்தோம்னா குளோவையால் வீட்டார். அதுக்கடுத்தது கிறிஸ்பு என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு, காயு என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் ஸ்தேவான் வீட்டார் இருக்கிறாங்க, பொர்த்துனார்த்து, எரஸ்டஸ்ங்கிற ஒரு பேரை நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஹீஸ் அ சிட்டி ட்ரெஷரர், சிட்டி ஆஃபீஸர், மேயர் மாதிரி அவர் அந்த லெவலில் உள்ளவர் இருந்திருக்காங்க. காயு நல்ல பெரிய பணக்காரர், இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த குறைந்து பட்டினத்தெல்லாம் நம்ம பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அப்படி கலந்து போட்டிருக்கும்ல நட்டு, அந்த மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, 1 அதிகாரம் 1 கொரிந்தியரில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படிங்கும்போது நம்ம இடத்துல ஞானிகள் இல்லை, யாரும் ரொம்ப பெரிய ஆளுங்க கிடையாது, எல்லாம் சில்லறை டிக்கெட்டு வந்திருக்கீங்க. ஒரு சில்லறை டிக்கெட்டும் இருந்திருக்குது. அதே நேரத்தில் நல்லா, அதாவது சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஆக சபையானது ஏதோ ஒரு தனி நபர்களுக்காக அல்லது நல்ல காரில் வந்து ஏசியில் உட்காந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் சபை இல்லை, எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அந்த சபையில். இந்த காயு என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய
அதிகாரியாக இருந்தார். அவரை கூட சொல்ல, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் என்று சொல்லி இந்த ஊர்லேருந்து எழுதும்போது தான், கொரிந்து பட்டணத்துலேருந்து அவர் எழுதும் பொழுது, அவர் ரோமாபுரிக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், ரோமாபுரியாக இருக்குது. ஆக சபையில் எல்லாரும் இருந்திருக்காங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் இருந்திருக்கிறாங்க, வித்தியாசமான மக்கள் இருந்திருக்கிறாங்க. சரி, என்ன சுவிசேஷத்தை வேறு எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சுவிசேஷத்தை இப்போ தான் 1-2 கொரிந்தியரை பார்க்க போகிறோம். பார்த்துருக்கோம், முதலே போன ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம். 1வது கொரிந்தியர் நம்ம போயிருக்கோம். அதில் வந்து இந்த 1வது கொரிந்தியர் எங்கே அது எழுதினாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எபேசுலேருந்து. ஏன்னா இது ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியரில் பின்னாடி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் 8வது வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. 8-9. பெந்தகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆக எங்கேருந்து எழுதுறாரு? எபேசு பட்டணத்திலேருந்து இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் வந்து அவர் அநேகமாக மக்கதோனியா வேறு இடத்துலேருந்து எழுதியிருக்கணும். மக்கதோனியாவிலேருந்து எழுதுகிறார். 55வது வருஷத்தில் எழுதுகிறார். எபேசு பட்டணத்திலேருந்து எழுதுகிறார். அதை எழுதும்போது அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் அடிக்கடி அவர் உச்சரிக்கிறார். நீங்கள் பார்க்கணும்.